ஜெனடிக்ஸ் டெர்மினாலஜி. ஜெனடிக்ஸ்ல வரக்கூடிய டேர்ம்ஸ் சிலது இங்கே பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஜீன்? ஸோ ஜீன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியஸ்குள்ள நம்மளுக்கு தெரியும் குரோமோசோம் இருக்கு. ஸோ குரோமோசோம்ல நம்மளுக்கு கண்டென்ஸாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் குரோமேட்டின். ஸோ இந்த குரோமேட்டின்ல பர்டிகுலர் செக்மெண்ட்டை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜீன் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ கலர் நம்மளுக்கு தெரியும். பேரண்டோடைய ஐ கலர் சில்ட்ரனுக்கு எப்படி பாஸ் ஆகுது, ஹேர் கலர் அண்ட் ஃப்ளவருடைய கலர்ஸும் இந்த ஜீனால தான் மாறப்படுது. Allelomorphs are the gene that govern variation of same character and occupy corresponding loci on homologous chromosome அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு குரோமோசோம் பேர்ல 2 குரோமோசோம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரோமோசோம்லயும் பேர் ஆஃப் குரோமோசோம்குள்ள இருக்கக்கூடியது அலீல். இந்த அலீல் பிரசண்டா இருக்கிற இடத்த லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லோக்கஸ்ல ஒரு குரோமோசோம்ல அலீல் ஃபார் பர்பிள் கலரும் இல்ல இன்னொரு குரோமோசோம்ல அலீல் ஃபார் ஒயிட் கலரும் அடங்கி இருந்தா இத அலிலோமார்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். கலருக்கான இந்த பர்டிகுலர் ஜீன் செக்மெண்ட்டை தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஜீன்ஸ் தான் அலீல் அப்படின்னு சொல்றோம். அதை அடங்கி இருக்கிற அந்த இடத்தை லோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பி, கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பில கேபிட்டல் பி ஒரு குரோமோசோம்லயும் இன்னொரு ஸ்மால் பி இன்னொரு குரோமோசோம்லயும் அடங்கி இருக்கிறது. இப்போதான் பார்த்தோம் லோக்கஸ் அப்படின்னா என்னன்னு. ஸோ லோக்கஸ் ஆன் குரோமோசோம் அப்படின்னா எந்த இடத்துல அது இருக்கு அப்படின்றத தான் நம்ம லோக்கஸ் அப்படின்றோம் இந்த குரோமோசோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குரோமோசோம்ல லோக்கஸ் ஃபார் ஹேர் கலர் மேல பார்க்க முடியுது, லோக்கஸ் ஃபார் ஐ கலர் கீழே பார்க்க முடியாது. ஒவ்வொரு லோக்கஸ்குள்ளேயும் ஹேர் கலர் ஜீன் உங்களால தனி செக்மெண்ட் பார்க்க முடியுது, ஐ கலர் ஜீனும் தனி செக்மெண்ட் பார்க்க முடியுது. இப்போ ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஜீனோடைப் அப்படின்றது ஜெனடிக் மார்க்அப் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம்ல அந்த ஜெனடிக் கோட் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றது தான் ஜீனோடைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹோமோசைகஸ் டாமினன்ட்ல கேபிட்டல் பி இது டாமினன்ட் குறிக்கக்கூடிய இது ஹோமோசைகஸ் டாமினன்ட். அடுத்ததா பார்த்தோம்னா ஹெட்டிரோசைகஸ். இதுல டாமினன்ட்டும் அண்ட் ரெசசிவ் கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதே ஹோமோசைகஸ் ரெசசிவ் அப்படின்னும் போது ஸ்மால் பி ரெண்டுமே ரெசசிவ் கேரக்டர்ஸ் அடங்கி இருக்கு. இதை மாதிரி இருந்தா இதை ஜீனோடைப் அப்படின்னு சொல்றோம். இதே ஃபீனோடைப் அப்படின்னும் போது நம்ம வெளிப்படையா தெரியக்கூடிய எக்ஸ்பிரஷன், அதாவது பிசிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளவரோட கலர் எடுத்துக்கிட்டோம்னா வெளியில தெரியக்கூடிய பர்பிள் ஆர் ஒயிட் கலர், ஆர் அனிமல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர் ஆர் ஹேர் கலர். இப்போ ஹோமோசைகஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். An organism with two identical alleles for a particular character. ஸோ 2 ஐடென்டிக்கல் அலீல் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அதாவது ஒரே மாதிரி. இதை ஹோமோசைகஸ் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் அப்படின்னும் போது சேம் அலீல் ஒரு குரோமோசோம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் பி, அதுக்கப்புறம் சேம் அலீல் இன்னொரு குரோமோசோம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது. இது ஸ்மால் பி. இதை கேபிட்டல் பியை டாமினன்ட் அப்படின்னும் ஸ்மால் பியை ரெசசிவ் அப்படின்னும். அது நம்ம அதை ஃபீனோடைபிக் எப்படி வெளிப்படுதோ அதை பொறுத்து. இப்போ ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னும் போது an organism with contrasting alleles of a gene pair. ஸோ இந்த கேபிட்டல் பி ஒரு குரோமோசோம்லேயே 2 கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பி அடங்கி இருக்கிறது. இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், ஒரு குரோமோசோம்லேயே 2 கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் அடங்கி இருக்கிறது. இதுதான் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்றோம். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அலீல் கொண்ட ஒரு குரோமோசோம். இப்போ பியோர் லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசசிவ் ஆர் டாமினன்ட், அதை கேபிட்டல் பி ஆர் ஸ்மால் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன் விச் ரீப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் ஒன் டைப். ஒன்று டால் பிளான்ட்டா இருக்கலாம், இல்லை டுவார்ஃப் பிளான்ட்டாவே அந்த ஜென்ரேஷன் செல்ஃப் பாலினேட் பண்ணி உருவாக்கக்கூடியதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே டாமினன்ட் கேரக்டர், கேபிட்டல் லெட்டர்ஸ், கேபிட்டல் ஆர். பேரண்ட் 1ல பேரண்ட் 2லயும் கேபிட்டல் ஆர். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்க எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்குமே ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய ஹோமோசைகஸ் டாமினன்ட் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் என்னன்னு பார்ப்போம். இது ஹெட்டிரோசைகோட்ல ஒரு அலீல் அதை எக்ஸ்பிரஸ் ஆகுறதும் இன்னொரு அலீல் ரெசசிவ் ஆகுறதும் தான் நம்ம எக்ஸ்பிரஷன்ல ஹெட்டிரோசைகோட் எக்ஸ்பிரஷன்ல ஒரு அலீல் டாமினன்ட் ஆகவும் ஒரு அலீல் ரெசசிவாகவும் இருக்கிறது, ஒரு அலீல் ஹிடனா இருக்கிறது. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படின்னு சொல்றோம். டாமினண்டா இருக்கிறது வெளியே தெரியும், ரெசசிவா இருக்கிற கேரக்டர் வெளியில தெரியாது, பட் அந்த ஜீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாமினன்ட் அலீலான கேபிட்டல் பி அண்ட் ரிசசிவ் அலீவான ஸ்மால் பி இது ரெண்டு பேரண்ட்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் 3 ப்ரௌன் கலர் ஐ கொண்ட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ மூணுமே ப்ரௌன் கலர் ஐ கொண்ட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அப்புறம் ஒரு ப்ளூ ஐ கலர் கொண்ட ஆஃப் ஸ்ப்ரிங்கும் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 3 டாமினன்ட் கேரக்டர் ப்ரௌன் கலர் அண்ட் ஒரு ரெசசிவ் கேரக்டர் ப்ளூ கலர். 2 ஹெட்டிரோசைக்கஸ் ஜீனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேபிட்டல் பி ஸ்மால் பியை டாமினன்ட் பண்ணுறதுனால இந்த ப்ரௌன் கலர் ஐ வெளியே தெரியுது. ஸோ அதனால இந்த கேபிட்டல் பி டாமினன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் பி ரெசசிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரீகாம்பினேஷன் அப்படின்னா த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் குரோமோசோம்ஸ். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னும் போது பேகேட்டின் ஸ்டேஜில் அது எங்கே பார்க்க முடியும்? ப்ராஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸில் பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜில் நடக்கக்கூடியது தான் இந்த ரீகாம்பினேஷன். இது குரோமோசோம் 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் நடக்கக்கூடிய ரீகாம்பினேஷன். ஹோமோசைகஸ் குரோமோசோம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஹெட்டிரோசைகஸ் குரோமோசோம்ஸ். இதுதான் நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். குரோமாட்டின் அப்படின்னா the complex of DNA, RNA and proteins that make up uncondensed chromosome. கண்டென்ஸ் ஆகி இருந்தாக்கா அது குரோமோசோம் காம்பேக்டாக இருக்கும். ஸோ அன்கண்டென்ஸ் ஆகி இருந்தாக்கா அதை வந்து குரோமாட்டின் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடியது காம்பேக்ட் குரோமோசோம். காம்பேக்ட் குரோமாட்டின் அடங்கி இருந்தால் அது குரோமோசோம். அதுக்கப்புறம் லூஸாக இருந்தால் அது குரோமாட்டின். ஸோ இங்கேயே நம்ம பார்க்க முடியும் 2 விதமான குரோமாட்டின், க்ளோஸ்டு குரோமாட்டின் அண்ட் ஓப்பன் குரோமாட்டின். அதை ஹெட்டிரோ குரோமாட்டின் அப்புறம் யூ குரோமாட்டின் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஜெனடிக்ஸ் டெர்மினாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட்.